இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற பிசாசு அநேக காரியங்கள் மூலமாக அவன் நம்மை விழுங்கும்படியாக அவன் எத்தனை பார்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் காயினுடைய முகநாடி வேறுபட்ட பொழுது, அவனுக்கு எரிச்சல் உண்டான பொழுது, தன் சகோதரன் நிமித்தம் எரிச்சல் உண்டான பொழுது, வேதம் சொல்லுகிறது, பாவம் அவனுடைய வாசற்படியில் படுத்துட்ருக்கு. பிசாசு வாசலில் காத்துட்ருக்கிறான், எப்போ விழுங்கலாம் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், நீ அவனை மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்ள முடியும்? அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள ஆவியை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ, என்னெல்லாம் அவருடைய பிரமாணம் சொல்லுகிறதோ, அந்த பிரமாணங்கள்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியது என்பது ஒன்றும் இல்லை, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அப்படியே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தொடர்ந்து நீங்கள் அதே யாக்கோபில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் கைகளை சுத்திகரிங்க, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பிசாசு எப்போ அவன் நம்ம கிட்ட வர முடியும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துல ஒரு கேப், ஒரு ஓட்டை, ஒரு இடைவெளி விடும்பொழுது மட்டும்தான் பிசாசு வர முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்போனா பிசாசு எப்போ நம்ம கிட்ட வர முடியும் அப்படின்னா, எப்படி காயினுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சோ, ஏதோ ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஏதோ ஒரு காரியம், ஒரு பாவம், அப்போ தான் வர முடியுது இல்லையா? அது ஒரு ஓட்டை, நம்ம அறியாமல் அந்த ஒரு விண்டோவை நம்ம ஜன்னலை திறந்து வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், பாருங்கள், நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். நம்முடைய கைகளை சுத்திகரித்து, நம்ம இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். எதுக்காக? என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி, எனக்கு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், அப்படி நம்ம செய்யும் பொழுது வேதத்தின்படியாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஏன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு, அவன் தலையை நசுக்கிட்டாரு. அவரை விசுவாசிக்கும் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிசாசை ஜெயிக்கணும்னா நமக்கு அந்த விசுவாசம் வேணும். பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டும், நம்முடைய குடும்பத்தை விட்டும், நம்முடைய எல்லையை விட்டும் அவன் நிச்சயமாக ஓடி போவான். அவனுக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் கிடையாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.